அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மனப்பதட்ட நோயை பற்றி தெரிஞ்சுக்க முயற்சி பண்ண போகிறோம். மனப்பதட்டத்தில் பல விதங்கள் இருந்தாலும் ஒருத்தருக்கு பூச்சினா பயம், சில பேருக்கு லிஃப்ட்னா பயம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு முக்கியமான ஒரு மனப்பதட்ட நோயை பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். அதுக்கு பேர் தான் அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் எண்ண சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நோயில் என்ன சார் பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நோயில் நமக்கு தோன்ற எண்ணங்களே நமக்கு எதிராக வேலை செய்யறது தான் இந்த நோயோட பெரிய பிரச்சனை. சரி, நிறைய பேருக்கு இந்நேரம் ஓசிடினா என்னன்னு தெரிஞ்சிருந்திருப்பீங்க. நான் அதை பற்றின ஒரு ஷார்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஓசிடியில் நோயில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனைனா, நம்மளையே மீறி நம்மளுடைய மனசு நம்மளுடைய கட்டுப்பாடை மீறி எதிர்மறையான சில எண்ணங்களை நம்ம கட்டுப்பாடுக்கு இல்லாமல் நமக்கு சார்ந்தவங்களுக்கோ நமக்கோ நடக்க போகுதுன்னு நம்மளை மீறி உருவாக்கிக்கிட்டே இருக்கும். இந்த எண்ணங்கள் உருவாக அதை தொடர்ந்து ஒரே மனப்பதற்றம், படபடப்பு இதெல்லாம் நடந்துருமோன்ற ஒரு பய உணர்வு ஏற்பட ஆரம்பிக்கும். காலப்போக்கில் இந்த பயத்தை சரி பண்ணுறது, அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில செயல்கள் செஞ்சு அந்த எண்ணங்கள்னால ஏற்பட்ட பதட்டத்திலேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ண ஆரம்பிக்கிற பேர் தான் கம்பல்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட். இந்த ஓசிடியில் பல விதங்கள் உண்டு. அதில் ரொம்ப காமனான சில ஓசிடி டைப்ஸ் நான் சொல்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உதாரணத்துக்கு இதில் கண்டாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது திரும்ப திரும்ப என் கை சுத்தமாக இல்லை, என் கையில் கிருமி இருக்குது, அது நான் சரியாக கழுவலை, இது இல்லைன்னா என் குடும்பத்துக்கு பாதிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போய் கை கழுவிட்டே இருந்து செய்கிறதா இருக்கட்டும். ரெண்டாவது அரேஞ்சிங் கம்பல்ஷன் சொல்கிறது. எல்லாமே கரெக்டாக நீட்டாக இருக்கணும், ஆர்டராக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், எது பார்த்தாலும் கரெக்டாக கவுண்ட் பண்ணணும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அது கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிற வரைக்கும் திரும்ப திரும்ப அதை நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். திரும்ப திரும்ப அதை நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன்றதா இருக்கட்டும். இல்லை ஒரு விஷயம் நான் சரியாக செய்யலை, ஏதாவது தப்பாக நடந்துடும் சொல்லக்கூடிய அக்ரெசிவ் அப்சஷன் சொல்லுவோம். நான் என்ன மீறி ஏதாவது நான் பண்ணிப்பணும், தற்கொலை பண்ணிப்பணும், இல்லை என்னை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ, ஆக்சிடென்ட் ஆகிடுமோ, என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப வர்றதா இருக்கட்டும். ஒரு கேஸ் சிலிண்டர் நான் சரியாக ஆஃப் பண்ணலை, திரும்ப திரும்ப நான் கதவை ஒழுங்காக லாக் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தினால அதனால ஏதாவது விபரீதமாக நடந்துருமோன்னு சொல்லிட்டு அதை போய் செக் பண்ணுறதா இருக்கலாம். இல்லை செக்ஷுவல் அப்சஷன் சொல்லக்கூடிய பாலியல் சார்ந்த சில தவறான சிந்தனைகள் நமக்கு ரொம்ப அன்பானவங்க, நெருக்கமானவங்க மேல அர்த்தமே இல்லாம திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டமா ரிலீஜியஸ் அப்சஷன் சொல்லுவோம். அதாவது கடவுள் மேல கூட சில பேருக்கு திரும்ப திரும்ப கடவுளை பார்த்தா தவறான சிந்தனை வருது, திட்டணும்னு தோணுது அப்படின்ற மாதிரியோ தோன்றதா இருக்கலாம். ஹோர்டிங் சொல்லுவோம். அதாவது அர்த்தமே இல்லாம தேவையில்லாம நமக்கு பயன்பட்டு தூக்கி போடக்கூடிய பொருளை கூட என்னைக்காவது அது பயன்படும் சொல்லிக்கிட்டு சேர்த்து வச்சுக்கிட்டு அதை தூக்கி போக மனசு வராமல் இருக்கிறதாவும் இருக்கலாம். இல்லை சொமேட்டிக் அப்சஷன் சொல்லுவோம். என் உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் கூட ஏதோ ஒரு விபரீதமான எனக்கு ஒரு நோய் வரப்போகுது, எனக்கு கேன்சர் வரப்போகுது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, எனக்கு மூளையில் ஸ்ட்ரோக் வரப்போகுதுன்னு திரும்ப திரும்ப தோன்ற சிந்தனைகளாக இருக்கலாம். கடைசியாக மேஜிக்கல் திங்கிங் சொல்லுவோம். உதாரணத்துக்கு இந்த சட்டை நான் போடுறேன் அப்படின்னாலோ அந்த நேரத்தில் ஏதாவது எதர்ச்சியாக விபத்து நடந்திருக்கு எங்கள் வீட்டில் யாருக்காங்கன்னா, இந்த சட்டை போட்டதுனால தான் அவங்களுக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாத 2 பொருட்களை நான் முடிச்சு போட முயற்சி பண்ணி அன்னையிலேருந்து இந்த சட்டையை போட நான் தவிர்க்கிறேன் அப்படின்னா இதுக்கு பேர் மேஜிக்கல் திங்கிங் சொல்லுவோம். 3 தடவை தொட்டு கும்பிட்டா நல்லது நடக்கும், 4 தடவை தொட்டு கும்பிட்டா ஏதாவது கெட்டதாகிடும், திரும்ப 3 தடவை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதும் ஒரு விதமான கம்பல்ஷன் தான். ரைட். இந்த ஓசிடி ஏன் சார் வருது, காரணம் தெரிஞ்சாதான் அதுக்கான தீர்வு கிடைக்கும். இந்த ஓசிடி விதங்கள் பல இருந்தாலும் அதுக்கான காரணங்கள் சொல்லப்போனால், மெடிக்கலாக சொல்லப்போனால் இது ஜெனட்டிக்கலாகவும் சில பேருக்கு வரலாம். உதாரணத்துக்கு மூளையில் செரட்டோனின் அப்படின்ற ஒரு கெமிக்கல் தான் பாசிட்டிவான எண்ணங்கள் உருவாகிறதும் மன அமைதியும் பதட்டம் இல்லாமலும் பார்த்துக்கும். இந்த ஹார்மோன் குறையிறதுனாலையும் வரலாம். ரெண்டாவது வளர்ந்து வர சூழ்நிலைன்னு சொல்லக்கூடிய என்விரான்மெண்டல் காரணங்கள்னால. சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஆர்த்தோடாக்ஸான ஃபேமிலியிலேருந்து வளர்ந்துருக்கேன், ரொம்ப நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், கை சுத்தமாக இருக்கணும், பீரியட்ஸ் டைமில் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதா இருந்தாலும், இல்லை சின்ன வயசுலேயே பல விதங்களான உடல் ரீதியான அபியூஸையோ மன ரீதியான அபியூஸை எதிர்கொண்டவங்களா இருந்தாலும் வரலாம். கடைசியாக சொல்லக்கூடியது சைக்கலாஜிக்கல் ரீசன். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் ஒரு விதமான திங்கிங் பேட்டர்ன் இருக்குது. இதில் சின்ன வயசுல நமக்கு ஏற்பட்ட அனுபவங்கள்னாலேயோ நம்ம எல்லாருக்கும் பிரச்சனைகளை அணுகிற ஒரு விதம்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் திங்கிங் எரர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது என்னன்னா, எண்ணங்கள்ல ஒரு விதமான தவறான கண்ணோட்டம் இருக்கிறதுனால சில பிரச்சனைகள்ல இருந்து நம்ம மீண்டு வெளியே வர முடியாம அந்த பிரச்சனை திரும்ப திரும்ப நம்ம மனசை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அப்படி பார்க்கும்போது இந்த ஓசிடின்னு சொல்லக்கூடிய நோய் இருக்கிற பல நோயாளிகளுக்கு சில காமனான திங்கிங் எரர் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதுல உதாரணத்துக்கு தாட் ஆக்ஷன் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு இன்னைக்கு என் மைண்ட்ல சம்மந்தமே இல்லாம எங்க ஹஸ்பண்ட் வெளியே போனவருக்கு ஏதோ ஆயிடுமோ, ஆக்சிடென்ட் ஆயிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு சிந்தனை வந்ததுனால அது நிஜமாவே நடந்த மாதிரியும், உதாரணத்துக்கு என் குழந்தை இருக்கா, என் குழந்தைய தூக்கி நான் போட்டுருவணும் அப்படின்னு சில நெகட்டிவான திங்கிங் என் மைண்ட்ல தோணுச்சுன்றதுனால நான் என்ன மீறி நான் செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு பயமாவும் இருக்கலாம். ஸோ எண்ணங்கள் வேற, செயல் வேறன்னு வித்தியாசப்படுத்த தெரியாம சிந்திச்சாலே அது நடந்ததுக்கு சரிசமமா நம்புறது. ரெண்டாவது, ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் த்ரெட்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆபத்தை அளவுக்கு அதிகமா விபரீதமா பூதா கண்ணாடி போட்டு பாக்குறது. எனக்கு சின்னதா இங்க ஏதாவது குத்திரமா இருந்தாலோ, வலி வந்தாலோ, இது ஹார்ட் அட்டாக் தான், நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடல் பத்தின சிந்தனையே வச்சுக்கிட்டு அடிக்கடி ஹாஸ்பிட்டலா போகிறதாவும் இருக்கலாம். மூணாவது, ஒரு அன்சர்டனிட்டின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஏத்துக்க மனப்பக்குவம் இல்லாம ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டிக்கா இருக்கிறது அப்படின்றது. எல்லாமே கரெக்டா 100% பர்ஃபெக்டா இருந்தாதான் எனக்கு திருப்தியா இருக்கணும். அந்த காரணத்தினால போய் எல்லாமே நான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அடிக்கடி செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆர்டரா அடிக்கிட்டு இருக்கேன்றது வரலாம். நாலாவதா, எக்ஸாஜரேட்டட் ஃபீலிங் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு என் மனசுல இன்னைக்கு என்னோட கை சுத்தமா இல்லைனால எங்க வீட்டுல யாருக்கோ இன்ஃபெக்ஷன் போயிடுமோ அப்படின்ற ஒரு சிந்தனை வந்ததுனால, ஐயோ அது என்னால உங்களுக்கு வந்துருச்சு, என்னாலதான் அதை சரி செய்ய முடியும், நான் தான் அதை சரி செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டு, நான் நினைச்சா மட்டும்தான் அவங்களுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க முடியும், என்னுடைய எண்ணங்கள்னாலதான் அவங்களுக்கு ஆபத்தே நடக்குது அப்படின்னு நம்பிக்கிட்டு அது திரும்ப சரி கட்டுற முயற்சினால நம்பி அந்த செயல்களை திரும்ப செய்வாங்க. கடைசியா ரொம்ப முக்கியமா சொல்ல போனா கண்ட்ரோலபிலிட்டி ஆஃப் தாட்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, உதாரணத்துக்கு எனக்கு சார்ந்த ஒருத்தவங்க மேல தவறான அசிங்கமான சில எண்ணங்கள் வந்துகிட்டு இருக்கு, நான் அப்படி யோசிக்க கூடாது, இது தப்பு, இந்த டாட்ஸே எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாட்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னால முடியும்னு சொல்லிட்டு அந்த டாட்ஸ் வரும்போதெல்லாம் ரொம்ப எமோஷனாகி சப்ரஸ் பண்றதுனால இந்த டாட்ஸ் பல மடங்கு அதிகமாகும். இது மாதிரி சில விதங்களான திங்கிங் எரர் இந்த ஓசிடி நோயாளிகளுக்கு இருக்கிறதுனாலதான் அந்த திங்கிங் எரர்னால அவங்களால முழுசா குணம் அடையாம அவங்க வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படுவாங்க. அது எப்படி சார் சரி செய்யலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பல விதங்கள் இருக்கு. அதுல மெடிக்கலா சொல்ல போனா, உதாரணத்துக்கு ஓசிடி ஜெனட்டிக் ரீசனா வருது, அந்த மாதிரி சில காரணங்கள்னால ஓசிடி ரொம்ப சிவியரா இருக்குன்ற பட்சத்துல ஒரு பேஷண்டால கவுன்சிலிங்க்கு ஒத்துழைக்க முடியல, வர முடியலன்ற பட்சத்திலயோ இந்த ஓசிடிக்கு மருந்து மாத்திரைகள்ன்றது தேவைப்படலாம். அதை பத்தி நான் பெருசா இதுல பேசிக்க விரும்பல. மாத்திரைகள் பத்தின டீட்டெயில் பேசினா ரொம்ப நேரம் ஆகும். இந்த ஓசிடிக்கு மாத்திரைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நாள் வரைக்கும் ஓசிடிக்கு நிரந்தர தீர்வு, லைஃப் லாங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனா அது ஓசிடிக்கு யூஸ் பண்ற சில கவுன்சிலிங் வழிமுறைகள். அது என்ன சார் கவுன்சிலிங் டெக்னிக் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுல நாங்க 2 விதமா பிரிப்போம். ஒன்னு காக்னிட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது காக்னிட்டிவ்னா நான் எப்படி என்னோட சிந்தனைகள் இருக்கு அதை நான் எப்படி மாத்திக்கிட்டேன் அப்படின்னா என்னால் இந்த பிரச்சனைகள்ல இருந்தாலும் மீண்டும் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். இப்போ எனக்கு தேவையில்லாம ஒரு டாட்ஸ் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு நான் சரியா கை கழுவல அப்படின்னு என் மைண்ட்ல ரிப்பீட்டடா தோணிக்கிட்டே இருக்குன்னும் போது நான் முதல் வேலையா என்ன பண்ணுவேன்னா அந்த டாட்ஸை முதல்ல ரீலேபிள் பண்ணுவேன். என் மைண்ட்ல இருந்து தான் உருவாகுது, இந்த எண்ணங்கள் என் மூலையில இருந்து உருவானாலும் இது என்னுடைய டாட்ஸ் கிடையாது, இது ஓசிடின்ற ஒரு நோயின் காரணமா தோன்ற ஒரு திங்கிங். ரைட், இதை நான் டாட்ஸை நான் லேபிள் பண்ணிட்டேன். ரெண்டாவது, இந்த டாட்ஸை நான் வேற காரணத்தினால உருவாகுறது அப்படின்றது ரீஆட்ரிபியூஷன் சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா, இது நம்ம மூலையில இருந்து உருவாகிற ஒரு ஃபால்ஸான ஒரு பிரெயின் மெசேஜ். எப்படி நம்ம ஃபோன் கஸ்டமர் கேர்ல இருந்து ஒரு மெசேஜஸ் வந்தா நம்ம பார்த்துட்டு கண்டுக்காம விடுறோமோ, ரியாக்ட் பண்ணாம விடுறோமோ, அதே மாதிரி இது ஒரு ஃபால்ஸ் பிரெயின் மெசேஜ். இதுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயங்களை ரீஆட்ரிபியூட் பண்ணணும். மூணாவதா ரீஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நான் மேல் சொன்ன சில எண்ண மாற்றங்கள், திங்கிங் எரரை சில கவுன்சிலிங் முறைகள் மூலமா இந்த சிந்தனைகள் எப்படி உருவாச்சு, இது ஏன் காலப்போக்கில் தவறான ஒரு விஷயத்த நான் தொடர்ந்து செஞ்சு அது கரெக்டுன்னு நான் நம்ப ஆரம்பிச்சேன் அப்படின்ற விஷயங்கள்னால கூட இது மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த திங்கிங் எரரை ரியலிஸ்டிக்கா நாங்க உங்களோட கவுன்சிலிங் மூலமா சொல்லி ஒரு உளவியல் ஆலோசகர் மூலமாவோ மனநல மருத்துவராகவோ இருந்து அந்த சிந்தனைகளை நிரந்தரமா மாற்றி அதை பத்தின பயங்களை காலப்போக்கில் குறைக்க முடியும்.
அது மட்டும் இல்லாமல் அந்த சிந்தனைகள் வரும்போது நம்ம உடம்பு எப்படி ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள்ல இருந்து பல விதங்களில் இந்த ரீஃபோக்கஸில் இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இந்த எண்ணங்கள்லேருந்து விடுபட்டு வேலையில் எப்படி கவனம் செலுத்துறதுன்றது கற்றுக் கொடுப்போம். ரைட், இது காக்னிட்டிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லக்கூடிய செயல் வழி சிகிச்சை முறைகள். அப்படி என்னன்னு சொன்னீங்கன்னா, உதாரணத்துக்கு ஆரம்ப காலங்களில் நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிக்கும் போது இடிச்சிருமோ விழுந்துருமோ ஏன்னா மீறி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருந்திருந்தாலும் அந்த பயத்தை நம்ம பிரேக் பண்ணுறதுக்கு தொடர்ந்து அதை ஃபேஸ் பண்ணி ஓவர டைம் அந்த பயத்தோடு இருந்து பழகி அது ஒரு ஸ்டேஜில் அது நமக்கு பழக்கமாகி தைரியம் வரும். இந்த ஓசிடி நோயில் பல பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனையே என்னன்னு கேட்டிங்கன்னா, பயத்தை தாங்க முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை. ஸோ இந்த பிஹேவியர் தெரப்பியில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ரிலாக்ஸேஷன் பயிற்சியை கற்றுக் கொடுப்போம். அதை தொடர்ந்து அவங்க இவ்வளோ நாளாக தவறாக ஒரு விஷயத்தை எதிர்கொண்ட விஷயமா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் பல பேர் இந்த நோயில் பயந்துக்கிட்டு அந்த சுச்சுவேஷன் எதெல்லாம் வருதோ அதை அவாய்ட் பண்ண பழகுவாங்க. இல்லை அப்படியே அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்போஸ் ஆகணும்னா சில சேஃப்டி வழிமுறைகள் வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்பயுமே கையில் ஒரு டிஷ்யூ சானிடைசர் வச்சுருக்கிறது, இல்லை நம்ம கூட இருக்கிறவங்ககிட்ட திரும்ப திரும்ப நான் சரியாக பண்ணலாம் இல்லையான்னு சொல்லலாம் ரீஅஷூரன்ஸ் கேட்கறது. இந்த மாதிரி சில வழிகள்னால மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த பிஹேவியர் தெரப்பியில் எக்ஸ்போஷர் ரெஸ்பான்ஸ் ப்ரிவென்ஷன்றதை மெயின் ட்ரீட்மெண்ட்டாக நாங்கள் சொல்லுவோம். இந்த பயம் உறுத்தக்கூடிய அந்த சுச்சுவேஷனை முதல்ல இமேஜினரியாக எப்படி எக்ஸ்போஸ் பண்ணணும், அப்புறம் ரியாலிட்டி பேஸில் அந்த பயமுறுத்துற சூழ்நிலைக்கு அவாய்ட் பண்ணாமல் அந்த பயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை எப்படி கிராஜுவலாக ஸ்டெப் பை ஸ்டெப் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு தெரப்பி கவுன்சிலர் அசிஸ்டன்ஸோட பண்ணும்போது கண்டிப்பாக காலப்போக்கில் அது சார்ந்த பயமும் அழிஞ்சு அவங்களால நார்மல் லைஃப்க்கு கொண்டு வர முடியும். கடைசியாக சொல்ல போனால் இதில் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங்ன்றது ரொம்ப முக்கியம். இவங்க பேஷண்ட்ஸ் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறது இல்லை. பல குற்ற உணர்ச்சினால் நிறைய பேருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதில் குடும்பத்தாரர்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த நோயாளிகளை நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ திருந்த மாட்டியா அப்படின்னு காயப்படுத்துறதுனாலையோ, இல்லை அவங்களுக்கு பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை ஓவர் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அவங்க கூட சேர்ந்து நானும் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனாலையோ இந்த நோய் ரொம்ப நாள் குணமாகாமல் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி கவுன்சிலிங்கும் இதுக்கு பண்ணால்தான் இது கண்டிப்பாக சரியாக முடியும். இப்போ நான் மேல் சொன்ன பல வழிகளில் தொடர்ந்து அப்ராப்ரியேட்டாக எல்லாமே சேர்த்து சிகிச்சை முறையை பண்ணால் கண்டிப்பாக இந்த ஓசிடி நோயுமே ஒரு 4 வாரத்துலேருந்து 6 வாரத்தில் முற்றிலுமாக ஒரு பேஷண்ட் கண்டிப்பாக வெளியே வர முடியும்.